கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது மொத்தம் 60 வருடங்கள். அதில் இப்பொழுது பராபவ வருடம் என்ற வருடம் ஆரம்பிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நியாயமானதை தர வேண்டும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட அர்த்தமுள்ளதாக தான் அந்த பராபவ வருடம் குறிக்கிறது. இருந்தாலும் இந்த வருடத்திலே கிரகங்களின் சூழ்நிலைகளை வைத்து என்னென்ன பலன் ஏற்படும் போது இப்போ பார்க்கலாம். மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார், கும்பத்திலே ராகுவும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள், மீனத்திலே சனி பகவான் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இவ்வாறாகத்தான் இந்த கிரகங்கள் பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறது. இதில் என்னவென்று கேட்டால், இந்த மீனராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த பராபவ வருடம் முழுவதுமே இருப்பார். மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுமே தவிர சனி பகவான் மட்டும் அந்த மீனராசியில் தான் வீற்றிருப்பார். இந்த மீனராசியிலே சனி பகவான் இருப்பதினால் நீதி, நேர்மை, சத்தியம் நிலைநாட்டப்படும், ஆன்மீகவாதிகளுடைய வளர்ச்சி எழுச்சி பெறும், நாட்டில் ஒற்றுமை மேம்படுத்தப்படும், மதம், இனம், ஜாதி, மொழி சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக நல்ல விஷயங்களை செய்யப் போகிறார்கள். இப்போது பார்த்து வந்தீர்களானால் உலகப்போர் என்று தொடங்கி நடந்து கொண்டு வருகிறது. இது முடியாதா என்று கேள்வி இருக்கிறது. இது நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள்ளே முடிந்துவிடும் இந்த கிரக நிலை வைத்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குருடைய பயிற்சி இந்த வருடம் 3 முறை நிகழ இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அடுத்ததாக அக்டோபர் மாதம். ஏற்கனவே இப்போது மிதுனத்தில் இருக்கிறார், கடக ராசிக்கு வந்து அதன் பிறகு சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். இந்த 3 ராசிகளே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் புதன், சந்திரன், சூரியன் ராஜ கிரகங்களான சூரியன் சந்திரன் வீட்டிலும் புதன் வீட்டிலும் இருக்கப்படியால் அரசாங்கம் இதிலே ஈடுபட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வகையிலே எந்த வகையிலும் போராடும். இதுவரை மக்கள் போராடி வந்தார்கள், பார்த்திருப்பீர்கள். இனி வரும் காலங்களிலே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி வெற்றி பெறுவார்கள். ஆங்காங்கே இயற்கை பேரிடர்களான வெள்ளம், மழை, புயல், நிலச்சரிவுகள், தீ விபத்துகள், எல்லா விதமான போக்குவரத்து மூலியமாக விபத்துகள் இதெல்லாமே அதிகமாக நடக்க இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்து கொண்டால் இந்த பராபவ வருடம் எல்லோருக்கும் நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க. ஏன்? அர்த்தாசம் சனி ஆட்டி படைச்சிட்டு இருந்தது, அது விலகிடுச்சா? 5ஆம் இடத்துக்கு பஞ்சம சனியாக போயிட்டார். இருந்தாலும் 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு குரு அஷ்டம குருவாக இருந்து வருகிறார். அவர் வந்து 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்துக்குமே மாறுவார். 2 பயிற்சி இந்த வருடம் இருக்குது. இதை வைத்தான் இப்போ பலன் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வருட ஆரம்பத்திலே புத்தாண்டு பலன் ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்? கையிருப்பு கரையும், பண விஷயங்களுக்கு தேவைப்படும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம், என்ன சொல்லலாம், இப்படி தான் யோசிப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து போயின்றே இருக்கும். ஒரு 2 மாதங்கள் அப்படி கஷ்டத்தில் தான் இருக்கும். அதற்கு பிறகு இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் முன்னாடி சொல்லிடுறேன். பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும். நிறைய ஜீவ சமாதி தரிசனம் போயிட்டு வாங்க, மகான்கள் தரிசனம் பெறுங்க, குருவாவத்தை ஏற்றுங்க, அவர் வியாழக்கிழமையில் வழிபட்டுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ராசிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமானை வழிட்டு வாங்க. இந்த கஷ்டமான நேரத்தில் முருகப்பெருமான் கோயில் கொண்டு விளங்கும் சிறப்பு பெற்ற ஸ்தலங்கள், நல்லா கேட்டுங்க, பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், சிறப்பு பெற்ற ஸ்தலங்கள், 6 படி வீடு முருகப்பெருமான், இப்படி போயிட்டு வரலாம். 6 படி வீடு மட்டும்தான் போயிட்டு வரணும் அவசியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் பிரசித்தி பெற்ற
முருகப்பெருமான் இருக்காங்களா, இப்போலாம் நிறைய ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கூகுள் மேப் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், எங்கெங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் அந்த முருகப்பெருமான் ஆலயத்திலே குளம் இருக்க வேண்டும். அந்த குளம் இருக்கக்கூடிய குளம் அல்லது ஏரி, அவ்வாறு உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வரது தான் உங்களுக்கு சிறப்பு. அதுமாதிரி போயிட்டு வாங்க. முதல் 2 மாதங்கள் அப்படி தான் இருக்கும். சில உடம்பு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதன் பிறகு ஒரு 4-5 மாதங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது உங்களுக்கு. எல்லா விஷயமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும் பெரியவங்களாம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல நேரம் வரும்போது நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான் விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், தம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் செய்யலாம், தப்பு கிடையாது. தனக்கு பின் தான் தர்மம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களை முதல்ல நீங்கள் நிலைநிறுத்திங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ அதில் தானம் பண்ணலாம். குறைந்தது நம்மளுடைய வருமானத்திலே 10ல் 1 பாகம் தான தர்மத்துக்கு செலவிடலாம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலேயும் செய்யலாம். குறைந்தது 10% அவ்வளோதான். அதன்படி நீங்கள் தான தர்மம் செய்து வரலாம். அதன் பிறகு பார்த்தீர்களானால் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஆரம்பத்திலே அரசியலிலோ சினிமாவிலோ சாதிக்க முடியாத விஷயங்கள் அடுத்து வரும் 4 மாதங்களிலே கண்டிப்பாக சாதித்து விடுவீர்கள். முன்னாடி மறந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னு வச்சுங்க, ஒரு நிச்சயதார்த்தமோ திருமணமோ ஒரு பிறந்தநாள் விழா, சீமந்த விழா, இதெல்லாம் தான் முக்கியமான விழாக்கள். அப்போ என்ன பண்ணுவோன்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்தக்காரங்க நட்பு வகை எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் கொடுப்போம். அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுப்போம். அந்த லிஸ்ட்டு எழுதும்போதே முக்கியமான ஒரு சில பேரை விட்டுடுவோம். அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களை விட்டுவிடுவாங்க முதல்ல 2-3 மாதங்களுக்கு. அடுத்த ஒரு 4-5 மாதங்கள் பார்த்திங்கனாக்கா, ஆஹா நம்ம மறந்துட்டுமே இவரை அப்படின்னு சொல்லி திருப்பி அழைப்பார்கள், திருப்பி உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதே தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அரசாங்கத்துலேயும் உதவி கிடைக்கும், அரசியலிலும் அதுக்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும், சினிமாவில் கிடைக்கும், சமூகத்தில் கிடைக்கும், அனைத்து துறைகளிலுமே கிடைக்கும். இது மாதிரி நடக்க போகுது. அப்போது அந்த வாய்ப்பு போயிட்டு திருப்பி வந்துடும். மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு வண்டி வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கும்போதும் கவனமாக இருக்க வேண்டும், அதில் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும். அதே தான் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்கி போட்டனாலும் நல்ல டாக்குமெண்ட்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கணும். அப்போ தான் அதனுடைய பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா, இந்த மர்ம உறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண் பெண்ணுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வரும். அது இல்லாமல் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிளட் ப்ரெஷர், அப்புறம் பிளட் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ சரி பண்ணிக்கணும், உடனே பார்த்துக்கணும். ரத்த அழுத்தம், இரத்த குறைவு, ஹீமோகுளோபினும் குறைஞ்சிரும். இதெல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அடிக்கடி அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்யப்படுவார்கள். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உண்டானது. நான் சொன்ன மாதிரி கோச்சர பலன் தான் இந்த மாதிரிலாம் இப்போ சொல்லிட்டு வரேன். அவங்கவுங்க சுயஜாதப்படி பார்க்கும்போது அதில் நல்ல தசாபுக்தி வந்து, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்தால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கோச்சார பலனை வச்சு முடிவு பண்ணாதீங்க யாருமே. இது அனைவருக்குமான ஒரு பொதுவான வழிகாட்டி ஜோதிடம்.
தனியாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து வந்து பார்க்கும்போது அதனுடைய பலன் வேறு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, அந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே சொல்லும்போது அதனுடைய பலன் வேறு. ஒரு சிலருக்கு பொருத்தமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பொருத்தாது, ஒரு சிலருக்கு அந்த பலனே எதிர்பலனாக மாறி நடக்கும். அதுக்காக ஜோதிடம் சொல்பவர்கள் பொய் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்க, பொருந்தாத விட்டுடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்து பலன் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான் விஷயம். இதுக்காக எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த பதிவில் நான் சொல்லணும், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு கூறுபவர்கள், ஆலயத்திலே பணிபுரிபவர்கள், இவர்களுடைய சாபத்தை வாங்காமல் இருப்பது நல்லது. சில பேர் வெளியே சாபம் ஓட்டுருவாங்க, பல பேர் மனதில் வைத்துக் கொள்வார்கள். அதனால் இவங்களெல்லாம் பழிக்கக்கூடாது. அவர்கள் தவறாக சொன்னாலும் சரி, ஏதோ அவருக்கு நேரம் சரியில்லை, அவர் தவறாக சொல்லியிருக்கார் அப்படி தான் நினச்சிட்டு வரணும். எப்பயுமே உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களும் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த கோயிலில் இருக்கிற ஆலயத்தில் பணிபுரிவர்களும் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் கேட்காமே சொல்லுவாங்க. சில பேருக்கு நடந்திருக்குது, திடீர்னு உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப மனசில் தோணுது, நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆலயத்தில் பணிபுரிவர்கள். அது அவங்களுக்கு அந்த தெய்வ சக்தியால் உந்துதல் ஏற்பட்டு நமக்கு சொல்ல வைப்பாங்க. தெய்வம் நேராக எதுவும் உதவி பண்ணுறது அப்படின்னு சரித்திரம் இல்லை. சித்தர்களுக்கு, மகான்களுக்கு, ஞானிகளுக்கு, மனிதர்களிலே வெகு சிறந்தவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் அது கிடைக்காது, மனுஷ ரூபத்தில் தான் வருவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கோயில் போகும்போது கஷ்டமாக இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கவனிக்கணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனைக்கு போயிருப்போம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குனே ஒரு சிலர் பேசிப்பாங்க, அது நம்ம காதில் விழும். அது கவனிக்கணும். சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடக்கூடாது, உட்காரணும், கவனிக்கணும், தியானம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். எப்பயுமே பிரகாரத்தை வலம் கொடிமரத்தில் விழுந்து வணங்கணும். அதுக்குன்ற வழிபாடுகள்லாம் இருக்குது. அப்படி தான் கோயிலுக்கு போகிறது நல்லது. சும்மா நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரங்கள் சரியில்லாத காரணத்தினாலே தொடர் வழிபாடு இருக்கணும். பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். பொருட்கள் தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல்நல அக்கறை தேவை. உடனுக்குடன் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக இந்த ஆண்டு பராப வருடம் முடியும் 3-4 மாதங்களுக்கு முன்னாடி நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு முக்கிய மனிதராக திகழக்கூடிய அமைப்பு வரும். பெரிய திறமைசாலியாக விளங்குவீங்க. பாராட்டக்கூடிய வகையில் போற்றப்படுவீங்க. இது மாதிரி நடக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும். எப்பயுமே ஆன்மீகத்தில் பொறுமை, நம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருக்கணும். இந்த 2 மந்திரம் தான் தாரக மந்திரம் சொல்லுவாங்க. நம்பிக்கையுடன் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அரசன் அண்டை கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எதுக்கு சொல்லியிருக்காங்க? தெய்வம் பார்த்து பொறுமையாக தான் செய்யும். அதனால் நம்ம உடனே போயிட்டு வந்துட்டோம், இந்த கோயில் போயிட்டு வந்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை, இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம், ஒன்றுமே நடக்கலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு கர்மாவுக்கு தான் நடக்கும். ஒரு சிலருக்கு உடனே நடக்கலாம், ஒரு சிலருக்கு சில காலங்கள் ஆகலாம், சிலருக்கு கொஞ்சம் பல காலங்கள் கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் போய் வந்த கோவில் வழிபாடுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் முன்ன பின்ன நடக்கும், அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்காக மற்றவங்கள பழி போடக்கூடாது. உங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் கெட்டு போகணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். நிறைய அனுபவம் பட போகிறீங்க. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய போகுது. கேட்பீங்க, கண்ணால் பார்ப்பீங்க, ஆராய்ச்சி பண்ணுவீங்க, நிறைய அனுபவப்படுவீங்க, இதெல்லாமே நடக்கும். அதனால்
இந்த பலன்லாம் கிடைக்கும்போது உங்களுக்கு புடம் போட்ட தங்கமாக விளங்க போகிறீங்க. பிரகாசமாக இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸி தானே நீங்கள். எது நீச்சல் போட்டு வந்துட மாட்டீங்க, கண்டிப்பாக வந்துடுவீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஆண்டு நல்ல பலனை கொடுக்கும். கெட்ட பலன் கொடுக்கும்போது நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. இடைவிடாத பிரார்த்தனை, தியானம், ஜபம், வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யுன்னு சொல்லி இந்த பராபவ வருட தமிழ் வருட பலன்கள் வகையிலே பார்க்கும் பொழுது விருச்சிகராசிக்காரர்கள் தொடர் தோல்வி சந்தித்து விடாப்பிடியாக முயற்சி செய்து விபரீத யோகம் ஏற்பட்டு நல்ல புகழ் பெருமை பரிசு பாராட்டெலாம் கிடைச்சி நல்ல நிலைமைக்கு வந்து 4 பேர் பாராட்டுற அளவுக்கு இருக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.